அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்னை மாற்றிய இஸ்லாம்னு சொல்லி இஸ்லாத்துக்கு உண்மையாகவே மற்ற மதத்துல இருந்து மாறி வந்திருப்பாங்க. அப்படி அவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு ஜமாத்துல எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா பேச வைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி பயான் பண்றாங்க. பயான் பண்றது நிறைய பேத்துக்கு இப்படியெல்லாம் அல்லாஹ் நாடி இருக்கானான்னு சொல்லிட்டு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கு. அப்படி ஒரு கோயிலை கட்டி வாழ்ந்து வந்த ஒரு தாயார், அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவர்கள் எப்படி இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்படிங்கக்கூடிய தங்களுடைய அனுபவத்தை பயானாக சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். இதுல வரக்கூடிய எதுவுமே என்னுடைய சொந்த வார்த்தைகள் இல்லை, அவங்க சொன்னதை போலே சொல்றேன். இதை கேட்கும் போதே எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்ணிலேயே தண்ணி வந்துருச்சு. நிச்சயமாக இது உங்களுக்கு படிப்பனையாக இருக்கும், ஆச்சரியமூட்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்றோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அல்லாஹ் நிச்சயமாக இதுல உங்களுக்கு ஒரு நேர்வழி வச்சிருப்பான். அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் இது மற்றவங்களுக்கும் காமிச்சு அவங்களும் நேர்வழி பெறுவதற்கு நீங்க ஒரு காரணமாக இருப்பீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். என் பேர் செல்லத்தாய். நான் 2015 இஸ்லாத்தை தழுவினேன். நான் இப்ப அல்லாஹுவை பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் இஸ்லாமுக்குள்ள வரும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொன்னா கூட எனக்கு என்னன்னு தெரியாது. அல்லாஹ்னா எனக்கு என்னன்னே தெரியாது. என்னுடைய பரம்பரையாகவே நான் இந்து மதத்தை சேர்ந்தவள். நான் என் வீட்டுல பெரிய கோயில் ஒண்ணு வச்சு அதை பராமரிச்சு பணிவிடை செய்து வந்துட்டு இருந்தேன். இப்ப நான் இஸ்லாத்தை என் மனமாற ஏத்துக்கொண்டேன். என்னுடைய கணவர் 2013ஆம் ஆண்டு இறந்துட்டார். அதுக்கப்புறம் என்னுடைய பசங்கள் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு மொத்தமா 5 பிள்ளைகள், 4 பொம்பளை பிள்ளைகள், கடைசியாகத்தான் ஆம்பளை பையன். அவன் சென்னையில இருந்துட்டு இருந்தான். அவங்க அப்பாவுடைய மவுத்துக்கு பிறகு அவனுடைய மனசு எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் மதம் மாறிட்டான். முதல்ல பகவத்கீதையை படிச்சிருக்கான், அதுக்கப்புறம் பைபிள் படிச்சிருக்கான், அதுக்கப்புறம் குரானையும் வாங்கி படிச்சிருக்கான். படிச்சதுக்கு பிற்பாடு குரான்ல தான் உண்மையான பாதை, நேரான பாதை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் இஸ்லாத்தை தழுவிட்டான். அவன் இஸ்லாத்தை ஏத்ததுக்கு அப்புறம் நான் அவன் மேல ரொம்ப கோபம் கொண்டேன். நீ எனக்கு ஒரே பையன், எனக்கு 4 பொம்பளை பிள்ளை, உங்க அப்பாவும் இல்ல, உங்க அப்பாவும் இந்த கோயிலை கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. நான் இனி என்ன பண்ணுவேன் தனிமையில இருந்து? ஏன்னா நீ பாதை மாறி போயிட்ட. இன்னொரு பையன் இருந்தா கூட அவனிடத்துல போய் நான் இருந்துப்பேன். எனக்கு இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லையே, உனக்கும் எனக்கு இனிமேல் எந்த ஒரு உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் அவனை விரட்டி விட்டுட்டேன். நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நான் இனி என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் திட்டினேன், கோவப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன். நம்ம பையன் கூட தான் போனோம், அதுதான் சரின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு பட்டுச்சு. அந்த சமயத்துலதான் என்னுடைய பையன் என்னை அழைத்து கொண்டே இருந்தான் சென்னையில. அது பக்ரீத் சமயமா இருந்துச்சு. அப்ப நான் சென்னைக்கு போனேன். எனக்கு அப்ப பக்ரீத்னா என்னன்னே தெரியாது. அங்க அவங்க ஆடெல்லாம் வாங்கி அறுத்து கொடுத்தாங்க. எனக்கு மருமகள் இருக்காங்க. அப்ப என்னுடைய பேர பிள்ளைக்கு 4 வயசு இருந்துச்சு. நான் அப்ப அங்க இருந்தப்ப அவங்க காலையில் எந்திரிப்பாங்க, தொழுகுவாங்க, அம்மாவும் மகனும் வீட்டுல தொழுவாங்க. என்னுடைய மகன் பள்ளிவாசலுக்கு போயிடுவாரு. அப்ப நான் சேர்ல உட்காந்து பாத்துட்டு தான் இருப்பேன். அப்ப என்னுடைய பேர பிள்ளை அப்ப அந்த சின்ன பையன் என்னுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தொழுக வைப்பான். நான் அப்ப சொல்லுவேன், என்னால முட்டெல்லாம் மடக்க முடியாது, கால்லாம் ஒரே வலின்னு சொல்லுவேன். இல்ல நீ இப்படி சேர்ல உட்காருன்னு உட்கார வச்சு இப்படி செய்யுன்னு சொல்லிட்டு கையை உயர்த்த சொல்றது, குமிய சொல்றதுன்னு சொல்லிட்டு செய்கையில எப்படி தொழுகணும்னு சொல்லி செஞ்சு காட்டுவான். அப்பதான் என்னுடைய மனசு மாறிச்சு. அல்லாதான் என் மனசை மாத்தினா. அந்த பால் குடிக்கக்கூடிய பையன் என்னை கூப்பிட்டு இப்படி எல்லாம் செய்யுன்னு சொல்றான், எங்க கூடயே இருந்துரு, எங்க கூடயே இஸ்லாத்திலேயே இருந்துடலாம் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஒரு மனசு மாறிச்சு. என்னுடைய பையன்கிட்ட சொன்னேன், சரி நானும் இஸ்லாத்துக்கே வந்துடுறேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமா. ஆனா கோயில்லாம் போய் நீங்க திறக்க கூடாது, விளக்கெல்லாம் போடக்கூடாது, ஒன்னா இந்த பக்கம் இருக்கணும் இல்ல அந்த பக்கம் இருக்கணும், இங்கேயும் அங்கேயுமா இருந்தா பெரிய பாவமான்னு சொல்லி என்னுடைய மகன் சொன்னான். அதுக்கப்புறம் இடி நான் போக மாட்டேன்டான்னு சொல்லிட்டு உறுதியோட இருந்தேன். அந்த கோவில் சாவியில என்னுடைய பெரிய மகள்கிட்டயே கொடுத்துட்டு நீயே பராமரிச்சுக்கோ, நான் இனி அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மகன் கூடவே இருந்துட்டேன். இதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. அப்ப என் பையன் கூட்டிட்டு போய் பைபாஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட தான் இருந்தேன். அப்ப எனக்கு இஸ்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு பைபாஸ் வரும்போது பார்த்தா இஸ்லாத்துக்கு 1 மாசத்துலதான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணோம். நான் ஆப்ரேஷன் பண்ணும் போது எத்தனையோ தெய்வங்களை கும்பிட்டு இருக்கேன், சபரிமலைக்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் அந்த சமயத்துல நான் அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஐசியூல எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் அப்ப என் கையில நான் பச்சை குத்திருக்கேன். இப்பவுமே அந்த பச்சை குத்துனது இருக்குது. அப்ப நான் பச்சை குத்திருக்கேன். இப்பவுமே அந்த பச்சை குத்துனது இருக்கு. அந்த சாமி பேர்லாம் பச்சை குத்திருக்கேன், என் பையனுடைய பேர்லாம் பச்சை குத்திருக்கேன். அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கண்ணு முழிச்சுன்னும் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் கேக்குது, நர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, பாட்டி நீங்க எந்த சாமியை கும்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் ரொம்ப கௌரவ பிடிச்சவ, நான் எந்த சாமியை கும்பிட்டா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க, உங்க கையில இப்படி பச்சை குத்தி இருக்கு, ஆனா நீங்க அல்லான்னு சொன்னீங்களே அதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சு, இத்தனை வருஷமா நம்ம கும்பிட்டு வந்த எந்த தெய்வங்களையும் நாம அழைக்கல, ஆனா வெறும் 1 மாசம் தான் நம்ம இஸ்லாத்துல இருந்திருப்போம், அல்லாஹ் வணங்கியிருப்போம். அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு சொல்லியிருக்கேன்னா சுயநினைவே இல்லாம அப்ப பரம்பரையா நான் கும்பிட்ட எந்த தெய்வங்கள் பேரும் சொல்ல
அல்லாஹுடைய பேர் தான் என்னுடைய நாவல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த தெய்வங்களையும் நான் கும்பிடவே இல்லை. இஸ்லாத்தின் மீதும் சரி அல்லாஹின் மீதும் சரி உறுதியான நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ நான் 5 வேளையும் தொழுவேன், ஒரு வேளை கூட தொழுகாம இருக்கவே மாட்டேன். அப்ப எனக்கு எப்படின்னு தெரியாது, அல்லான்னு தொழுதுருக்கேன். ஆனா இப்ப நான் சரியா தொழுகிறேன். எனக்கு அல்லாஹ் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. நாம ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு உறுதியோடு கண்ணீரோடு அல்லாஹ் இடத்துல கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் கொடுத்துருவான். ஏங்கின கையே இல்லைன்னே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என் காரியத்திலயும் நான் கேட்டதெல்லாமே நிறைய நடந்திருக்கு. அப்ப நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். போகும்போது அரஃபா மலையில இருந்தேன். எனக்கு அப்பனா ஹஜ்ஜுனா என்னன்னு தெரியாது, அரஃபா மலையில என்னன்னே தெரியாது. அப்ப நாங்க ஹஜ்ல இருந்து அரஃபாக்கு போகும்போது சொன்னாங்க, அந்த அரஃபா மலையில இருந்து நீங்க துவா செஞ்சா அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொன்னாங்க. அப்ப துவான்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நீங்க வரம் கேட்கறது தான் துவான்னு சொல்லுவாங்க. நான் அப்ப போய் அழுதுட்டு உட்காந்து, இப்ப நானு என்னுடைய மகன் மருமக குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே உன்னுடைய பாதைக்கு வந்துட்டோம். ஆனா என்னுடைய கணவர் இப்பதான் இறந்துட்டாரு. நான் அவருடைய மனைவி. நான் இப்ப இஸ்லாத்துல இருக்கேன், உன்னை பின்பற்றேன். அதனால நான் அவருக்கு துவா செய்றேன். அவருடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிடல. நாங்கெல்லாம் இப்ப இஸ்லாத்துல தானே இருக்கோம், அவரால் இருக்க முடியல, நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அழுது துவா செஞ்சுட்டு நான் போய் என்ன பண்ணிட்டேன், கூடாரத்துல படுத்து தூங்கிட்டேன். தூங்குன்னு கனவுல அவர் வந்தாரு. அப்ப அவர் பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன வயசு ஆள் மாதிரி தெரியாது. அங்க சஃபா மருவால இருக்கும்போது எப்படி இருப்போமோ அந்த மாதிரி அவர் இருக்காரு. நானும் ஒரு சேலை கட்டியிருக்கேன். அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த சேலை நல்லா இருக்கான்னு கேட்கிறேன். அவர் என்னை பார்க்கல நேர்ல, ஆனா இப்படியும் குமிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்பவே நான் முடிச்சிட்டேன். அப்ப நான் பக்கத்தால இருந்தவங்ககிட்ட எல்லாம் சொன்னேன், இப்பதான் நான் அழுது என் கணவருக்காக துவா செஞ்சுட்டு வந்தேன். இப்படி என் கணவர் கனவுல வந்தாருன்னு சொல்லணும். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, அரஃபா மலையில துவா செஞ்சா அது கபுலாகுமா, உங்களுடைய கணவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருக்கேன், அதனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு கல்ல காமிச்சிருக்கான்னு சொன்னாங்க. அதை நான் முழுக்க நம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவும் இல்லை, அவர் என் கனவுல வரவும் இல்லை. ஆனா எப்போதுமே எனக்கு அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப வரையுமே இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கு என்ன கஷ்டமோ என்ன துன்பமோ, இன்னும் என்னுடைய ஒரு புள்ள கூட இப்ப மௌத்தாயிட்டான். நான் அப்ப அல்லாட்ட கேட்பேன், இப்ப என் பிள்ளைங்க என்கிட்ட பேசாட்டினாலும் என்கிட்ட 5 பிள்ளைங்க தான் என்னுடைய பொக்கிஷன்னு சொல்லுவேனே. இப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை குறைஞ்சிருச்சு. நான் விதியை நம்புறேன். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், விதியை நம்பணும்னு சொல்லிட்டு நான் விதியை நம்புறேன். என்னுடைய வயித்துல அவன் உண்டாகும் போதே அவளுக்கு இந்த வயசு வரையும் தான் வாழணும்னு சொல்லிட்டு உலக வாழ்க்கையில எழுதியிருக்கு. அவன் முடிச்சுட்டு போயிட்டால, நான் அவளுக்கு துவா கேட்கறதுக்கு கூட ஒரு அருகதை அற்ற தாயாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அழுது கேட்பேன், எனக்கு உரிமையே இல்லை. ஏன்னா இந்து மதத்திலே இருந்து இந்து மதத்திலே இறந்துட்டா. உனக்கு இணைய வச்சவங்களுக்கு நான் துவா செய்யக்கூடாது. அதனால உனக்கு என்ன விருப்பமோ, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதுவே என்னுடையதும். ஆனா நான் உங்ககிட்ட சொல்லி நான் வேற யார்கிட்ட சொல்லி அழுக முடியுமே எல்லாம். நான் உங்ககிட்ட தினமும் சொல்லி அழுதுக்கிறேன். அவளுடைய பாவத்தை மன்னிக்கிறதோ இல்ல என்ன செய்யணுமோ அது உன்னுடைய விருப்பம். ஆனா நான் பெத்தவே என்னுடைய பாசத்தை நான் காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நான் தினமுமே ஃபஜ்ர் தொழுகுவேன். அல்லாஹும் நம்மளுடைய உள்ளத்தை தான் பாக்குறான். மாட மாளிகைகளோ நம்மளுடைய பொருள்களையோ எதையுமே பாக்குறது இல்ல. நம்ம உள்ள மட்டும் பரிசுத்தமா இருந்தா நம்ம கேட்டதை நிச்சயமா கட்டாயமா தருவான் அல்லாஹ். இன்னைக்கு நம்ம கேட்ட துவா கிடைக்காட்டினா கூட மறுமை நாள்ல கட்டாயம் நம்ம கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான். நான் மறுமை நாளை முழுமையா நம்புறேன். அல்லாட்ட கேட்டுட்டே இருப்பேன். நான் பாயில எல்லாம் படுத்துடக்கூடாது, எனக்கு லேசான முறையில மௌத்த கூட, மறுமையில எனக்கு நல்ல இடத்த கூடன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் பிள்ளைகள்லாம் நீ நாடி மனசு மாறினாங்கன்னா இஸ்லாத்துக்கு வருவாங்க. நான் யாரையுமே வற்புறுத்தல. ஆனா உன்னுடைய நாட்டம் இருந்தா போதும். நான் இருக்கிற வரையும் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இப்பதான் ஒரு பிள்ளையை இழந்திருக்கேன், மிச்சம் இருக்க பிள்ளையை நீ தான் பாதுகாத்துக்கணும். நான் இருக்கிற வரையும் அவர்களை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். நீ தான் அவர்களை நல்வழிப்படுத்தணும், நேர்வழிப்படுத்தணும் அப்படின்னு என் பிள்ளைகளுக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அல்லாஹ் மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. நான் நல்லா குர்ஆன் படிப்பேன், சூறாலாம் ஓதுவேன். எங்க பயான் நடந்தாலும் அங்க போயிருவேன். அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கான். எனக்கு வேற எந்த குறையும் இல்ல. அந்த ஒரு பொண்ணு போனது மட்டும்தான் எனக்கு குறையாக இருக்கு. அதே சமயத்துல என்னுடைய பிள்ளைகளை பத்தி அதே சமயத்துல கேக்குறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மனசு மாறிட்டாங்கன்னு கேட்டதுக்கு, இன்னும் அந்த பெண் பிள்ளைகள்லாம் இந்து மதத்துலதான் இருக்காங்க. ஆனா அது அவங்களுடைய விருப்பம். அல்லாஹ் மனசு மாத்தினா அவர்கள் மாறட்டும்னு சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைகளா இஸ்லாம் மாறியே மரணிக்கணும்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் அங்கேயாவது போய் அவங்க நிம்மதியா இருப்பாங்க. இஸ்லாம் மாறாம மரணிச்சா அவர்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். நான் இப்ப குர்ஆன் படிச்சுட்டு இருக்கேன்ல, மறுமை நாள்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்னு எனக்கு தெரியறதுனால எனக்கு பயமா இருக்கு. யார் அவங்களுக்காக அல்லாட்ட பறிஞ்சு பேசுவா? அவரவரை அவங்கவுங்களே காப்பாத்திக்க முடியாது. நான் வானவர்களை நம்புறேன், மறுமை நாளே நம்புறேன். அல்லாட்ட கண்ணீர் விட்டு கேட்கிறேன், மறுமை நாள்னா என் பிள்ளைகளுக்கு என்னன்னே தெரியல, அவர்களுக்கு நீ இஸ்லாத்தை கொடு. நானா போய் சொன்னேன்னா என்ன அம்மா வற்புறுத்துறாங்கன்னு கஷ்டமா இருக்கும். ஆனா அல்லாஹ் நானும் அவங்க வரட்டும். ஆனா நான் அவங்கள்ட்ட எடுத்து சொல்றேன். ஏன்னா அல்லாஹ் என்னை கேட்பான், நீ தாயில நீ எடுத்து சொன்னியா, நீ மறுமையை பத்தி சொன்னியா, இஸ்லாத்தை பத்தி சொன்னியான்ட்டு. அதுக்காக நான் எடுத்து சொல்றேன். என் பிள்ளைங்க வர்றதும் வராததும் அவர்களுடைய விருப்பம், அல்லாஹுடைய நாட்டம். இப்ப நானு பைபாஸ் பண்ண ஆள் மாதிரியே கிடையாது. ரொம்ப நல்லா வேலை பார்ப்பேன். முந்தி இருந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் இப்ப 7 வருஷமா தனிமையில தான் இருந்துட்டு இருக்கேன். என்னுடைய வேலையெல்லாம் நானே செஞ்சுட்டு இருக்கேன். எந்திரிச்சு நான் ஒரு வேலை செஞ்சா கூட நான் இப்ப செய்யல, நீதான் என்னை செய்ய வச்சிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நீதான் என்னை செய்ய வச்சிருக்கேன்னு சொல்லி தான் நான் அல்லாட்ட சொல்லுவேன். என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வருத்தம், நான் கோயிலெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அதனால என் பிள்ளைகள்லாம் விட்டுட்டு நான் தனியா இருக்கிறேன். நாங்க அவங்க அப்பா கட்டின அந்த கோயிலை நாங்க எடுத்துட்டோம். எடுத்ததுதான் பெரிய தப்பா போச்சு. அதனால அவங்க எங்களை கோச்சுக்கிட்டாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணிருக்கோம், அந்த வீட்டையும் கோயிலும் விட்டுட்டு அப்படியே நாங்க சென்னைக்கு போயிருக்கணும். தெரியாம நாங்க அந்த கோயில் எடுத்துட்டோம். என் பையனும் அந்த தப்பு தான் சொல்றான். என் பையனும் அதை தான் சொல்றான். நம்ம அந்த
கோயில் எடுத்திருக்க கூடாது, அப்படியே அதை விட்டுட்டு வந்திருக்கணும் சென்னைக்குன்னு சொல்றான். அதனால நாங்க வருந்துறோம். ஆனாலும் என் பிள்ளைங்க இஸ்லாமுக்குள்ள வரணும். அந்த கோயில் இருந்தா அவங்க அந்த கோயில் மேலதான் நாட்டமா இருப்பாங்க, அவங்க எப்படி இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க? அதனாலதான் அல்லாஹ் வந்து அந்த கோயிலை எங்களை எடுக்க வச்சுட்டான். அவங்க மரணத்துக்குள்ளேயாவது வந்து அவங்க இஸ்லாத்துக்குள்ள வரணும்னு தான் நான் கையேந்தி அழுது அல்லாட்ட கேட்கிறேன். அல்லாஹ் நம்புற வரையும் எல்லாமே நல்லபடியா நடக்கும். என் பிள்ளை ஒண்ணு இறந்துருச்சுன்னா அது விதி, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம அல்லாஹ் குறை சொல்லக்கூடாது. நாளைக்கு நானே இருப்பேனா இல்லையான்னு தெரியாது, அது என் தலையில அல்லாஹ் எழுதியிருக்கான். அல்லாஹ் யாரையுமே துன்புறுத்த மாட்டான். நம்ம செஞ்சதுக்கு தான் வந்து அல்லாஹ் வந்து நம்மளை சோதிக்கிறான். அல்லாஹ் வந்து 70 தாயை விடவும் பாசமாக இருக்கிறான்னு சொல்லி அவங்களுடைய உரையை முடிச்சு கொள்றாங்க. ஒரு 70 வயது இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஈமானோட பேசியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்மள இஸ்லாத்தை எளிமையாக ஏற்று வந்துட்டோம். ஆனா அவர்கள அனுபவத்துல ஏத்து வராங்க. அவர்களுடைய ஈமானும் தக்வாவும் பார்த்தாவது நம்மளாம் வந்து கத்துக்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு லேசாக கொடுத்த மார்க்கத்தை மிகவும் லேசாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதி நம்ம அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக அடிபணிந்து வாழணும். அவங்க வந்து எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, அதை நம்ம ஏத்துக்கணும், விதியை பொருந்தணும்னு சொல்றாங்க. முஸ்லீமா இருந்துட்டு இருக்கவங்களுக்கு கூட அந்த ஒரு பக்குவம் இருக்கிறது இல்ல. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணுமான்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த மாதிரி இஸ்லாத்தை தழுவனவங்களை பத்தி நம்ம வந்து பேசலாம். அது வந்து எல்லாருக்குமே நேர்வழியாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.